ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நம்ம இன்னைக்கு பகவத்கீதையோட 15வது அத்தியாயத்தோடைய பெருமையை பார்க்கலாம். எல்லா கதையுமே பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி தாயாருக்கு சொல்றதா அமையிறது. அத சிவன் உமையாளுக்கு சொல்றாரு. இப்போ சிவன் உமையாளுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த 15வது அத்தியாயத்தோட பெருமைய சொல்றாரு. கௌட தேசத்துல கிருபான நரசிம்மர் அப்படின்ற ஒரு ராஜா இருந்தாருமா. அவரோட வாள் வலிமையினால தேவதைகள் கூட அவர்கிட்ட தோத்துட்டாங்க. அவருடைய சேனாபதி சஸ்திரக்கலை சாஸ்திரக்கலை ரெண்டுத்திலயுமே சிறந்து விளங்கினாரு. ஆனா அவர் ரொம்ப தீய குணம் படைத்தவருமா. அவர் பேரு சரபமேருண்டன். அவர் இந்த ராஜகுமாரர்களையும் ராஜாவையும் எல்லாரையும் கொன்னுட்டு தான் ராஜா ஆகணும்னு ஆசை கொண்டாரு. ஆனா அதை நினைச்ச சில காலத்திலேயே நோய்க்கு பலியாகி உயிரும் விட்டுடுறாரு. சிறிது காலத்திலேயே பாத்தீங்கன்னா பாவியான அவரு முன் பிறவியில் செஞ்ச பாவத்தின் அடிப்படையில ஒரு குதிரையா பிறக்கிறாரு. சிறந்த குதிரையா பிறக்கிறார். வணிகன் ஒருவர் இந்த குதிரைய பார்த்து இத வாங்கி ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாரு. ராஜா கிட்ட சொல்றாரு, இது சிந்து தேசத்துல பல லட்சம் ரூபாய் கொடுத்து இதை நான் உமக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உடனே ராஜா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அவர் அதை வாங்கியும் வச்சுக்கிறாரு. அந்த குதிரை மேல ஏறி ஒரு வாட்டி ராஜா வேட்டைக்கு தன்னோட ராஜகுமாரர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. அப்ப வெகு தேரும் போறாரு. அப்ப ஒரு மானை பின்தொடர்ந்துட்டே அவர் போறாரு. அவர் படை வீரர்கள்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க. இவர் மட்டும் தனியா அந்த மான் பின் தொடர்ந்து போறாரு. அப்படி போயிட்டு இருக்க அவரு என்ன பண்றாரு, ரொம்ப தாகம் எடுக்கிறது. அதனால குதிரையை விட்டு இறங்கி அந்த குதிரைய ஒரு இடத்துல கட்டிட்டு ஒரு பாறை மேல ஏறுறாரு. அந்த பாறை மேல அவர் ஏறும் போது அங்க ஒரு இலை கீழே விழருது. அந்த இலையில பகவத்கீதையோடைய 15வது அத்தியாயத்தோட ஒரு வரி இருக்கு. அந்த ஒரு வரியை இவர் படிக்கிறார். படிச்ச மாத்திரத்திலே அந்த குதிரைய தன்னோட உயிரை துறந்து அதுலேருந்து ஒரு உயிர் சக்தி அது ஒரு விண்லோகத்தை நோக்கி போயிடுறது. இத பார்த்தா அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவர் என்ன பண்றாரு, இன்னும் மேல நடந்து போறாரு. அப்ப அவரு ஒரு அந்தணரை பாக்குறாரு. அவர்கிட்ட கேக்குறாரு, இது மாதிரி என்னோட குதிரை இது மாதிரி அடுத்ததுக்கு அது வான்லோகத்துக்கு கிளம்பி போயிடுச்சு, என்னன்னே எனக்கு புரியலன்னு உடனே அந்த அந்தணர் சொன்னாரு, முக்காலமும் அறிந்தவரும் மந்திரங்களை அறிந்தவரும் மகான்களின் சிறந்தவருமான விஷ்ணு சர்மா அப்படின்ற அந்த அந்தணர் அரசரோட சொல்லலாம் கேட்டுட்டு, அரசே, முன்பு ஒரு காலத்துல உங்ககிட்ட சரபமேருண்டன்னு ஒரு சேனாதிபதி இருந்தார் இல்லையா, அவர் தான் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கொன்னுட்டு ராஜ்யத்தை எடுத்துக்கணும்னு நினைச்சாரு. அதுக்குள்ள அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. அதன் பிறகு அப்பாவத்தின் விளைவாக குதிரையா பிறக்கிறாரு. அந்த குதிரையோட நீங்க வேட்டையாட வரீங்க. அப்போ நீங்க கீதையோட 15வது அத்தியாயத்தின் ஒரு பாதி ஸ்லோகத்தை பாக்குறீங்க. அதை நீங்க படிச்சீங்க. அதோட பலனின் காரணமாக அந்த குதிரை விண்லு உலகத்தை அடைஞ்சது அப்படின்றாரு. அப்புறம் இவர் அரசர் மெய்காப்பாளர் படை வீரர்கள் எல்லாரும் ராஜாவை தேடிட்டு இங்க வந்துடுறாங்க. அவரும் எனக்கு 15வது அத்தியாயத்தை சொல்லித்தாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கத்துட்டு அவரும் உயர்கதிய அடைகிறாரு. அதனால நம்மளும் 15வது அத்தியாயத்தை சொல்லி பகவானோட திருவடிய அடையணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.